நிகழ்தகவு. கணவனை காணவில்லை என பதற்றத்துடன் காவல் நிலையத்தில் புகார் அளித்த மனைவி. நடுரோட்டில் கணவன் தலையில் பலத்த காயத்துடன் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி. மனைவியின் நடவடிக்கையில் சந்தேகப்பட்டு செல்போனை ஆய்வு செய்த போலீஸ். விசாரணையில் வசமாக சிக்கிய மனைவியிடம் கிடுக்குப்பிடி விசாரணை. கணவனை கொலை செய்யும் அளவுக்கு அப்படி என்ன ஆத்திரம்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? ஜனவரி 15ஆம் தேதி சோடவரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன பெண் ஒருத்தவங்க வேலை விஷயமா வீட்டை விட்டு வெளியில போன கணவர் சின்னா இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல, அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும்னு புகார் கொடுத்திருக்காங்க. இத கேட்ட உடனே அந்த புகாரை வாங்கின போலீசார் சின்னாவை பல இடங்கள்ல தேடி இருக்காங்க. இதுக்கிடையில போலீஸுக்கு போன் ஒண்ணு வந்திருக்கு. அப்ப எதிர்முனையில பேசின ஒருத்தர், சார், ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல உள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில சின்னா விபத்துல சிக்கி உயிரிழந்து கிடக்கிறாருன்னு சொல்லி இருக்காங்க. இத கேட்டு சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சின்னாவோட சடலத்தை பார்த்திருக்காங்க. அப்ப அவரோட தலையில அதிக இரத்த காயங்கள் இருந்திருக்கு. ஆனா உடம்புல ஒரு காயம் கூட ஏற்படல. இத பார்த்து சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் இத சந்தேக வழக்கா பதிவு பண்ணி விசாரிச்சிருக்காங்க. கணவன் உயிரிழந்த விஷயத்தை கேட்டு அங்க வந்த மனைவி கொண்டம்மா எந்த ஒரு சோகமும் இல்லாம நின்னு இருக்காங்க. இதனால கொண்டம்மா மேல போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. இந்த வழக்கு விசாரணைய கொண்டம்மா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருக்காங்க போலீஸ். முதல்ல அவங்களோட செல்போனை எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல கொண்டம்மா கணேஷ்ங்கிற நபர் கூட அடிக்கடி பேசி இருந்தது தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் தெனாலி பகுதியில பதுங்கியிருந்த கணேஷையும் செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பிடிச்ச போலீஸ் 2 பேரையும் கஸ்டடியில எடுத்து எல்லா உண்மைகளையும் வெளியில கொண்டு வந்திருக்காங்க. ஆந்திராவில் உள்ள துர்வோலு கிராமத்தை சேர்ந்த டேக்கல சின்னாவுக்கும் கொண்டம்மாவுக்கும் 15 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி இருக்கு. இந்த தம்பதிக்கு 12 வயசுல ஒரு மகன் இருக்கான். கணவன் மனைவி 2 பேரும் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெனாலி பகுதிக்கு போன 2 பேரும் அங்கேயே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்ப கொண்டம்மாவுக்கும் அங்க மேஸ்திரியா இருந்த கணேஷுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கமே இவங்களுக்குள்ள தகாத உறவா மாறி இருக்கு. கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அடிக்கடி கணேஷ வீட்டுக்கு கூப்பிடுற கொண்டம்மா அவங்க கூட தனிமையிலையும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு வேலைக்கும் போகாம வீட்ல இருந்த கொண்டம்மா கிட்ட நிறைய பணம் இருந்திருக்கு. இத பார்த்து சந்தேகப்பட்ட சின்னா, நீ எந்த ஒரு வேலைக்கும் போகல, ஆனா எப்படி இவ்ளோ பணம் உன்கிட்ட இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கொண்டம்மா ஏதேதோ சொல்லி மழுப்பி இருக்காங்க. அதுக்கப்புறம் கொண்டம்மாவோட செல்போனை எடுத்து பார்த்திருக்காரு. அப்ப அவங்க கணேஷ் கூட கொஞ்சி குழாவி பேசியிருந்த மெசேஜ்கள் இருந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச சின்னா மனைவிய கூட்டிக்கிட்டு சொந்த ஊருக்கே வந்துட்டாரு. இங்க வந்து கொஞ்ச நாட்கள் மட்டும் கணேஷ் கூட பேசாம இருந்த கொண்டம்மா அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட கணவன் கொண்டம்மாவை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. இதனால கொலவெறியான கொண்டம்மா, சின்னா உயிரோட இருக்கிற வரைக்கும் கணேஷ் கூட பேச முடியாது, அவனை கொன்னாதான் கணேஷ் கூட நிம்மதியா இருக்க முடியும்னு நினைச்சு அவரை கொலை பண்ண திட்டத்தை போட்டிருக்காங்க. இதுக்கு கணேஷும் ஓகே சொல்ல இந்த கொலை திட்டத்துல நண்பர் சிவகுமாரையும் கூட சேர்த்துக்கிட்டாரு கணேஷ். சம்பவத்தன்னைக்கு சின்னா பைக்ல போயிட்டு இருந்தாரு. அப்ப ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள ஒரு இடத்துல மறைஞ்சிருந்த கணேஷ் மற்றும் அவரோட நண்பர் சிவகுமார் சின்னாவை வழிமறிச்சு பயங்கரமா தாக்கி இருக்காங்க. அடுத்து சின்னாவோட தலைய அங்குள்ள ஒரு வேப்ப மரத்துல முட்டி கொடூரமா துடிக்க துடிக்க கொன்னுட்டு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா மனைவியோட நடவடிக்கைய வச்சு எல்லா உண்மையையும் கண்டுபிடிச்ச போலீஸ் கணேஷ், சிவகுமார், கொண்டம்மாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.
நடுரோட்டில் நின்ற ரவுடியை சுற்றி வளைத்த 3 பேர் கொண்ட கும்பல். மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து ரவுடியை வெட்டி கொன்ற கொடூரம். ரத்தம் படிந்த சட்டையுடன் தப்பி ஓடிய கொலையாளிகள். சிசிடிவி காட்சிகள் மூலம் கொலையாளிகளை சுற்றி வளைத்து பிடித்த போலீஸ். பிரபல ரவுடி கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? பொன்மேனி பகுதியில் உள்ள ரோட்ல விமல்ங்கிற ரவுடி நின்னுகிட்டு இருந்திருக்கான். அப்ப அந்த வழியா பைக்ல வந்த 3 பேர் கொண்ட கும்பல் விமலை சுத்து போட்டு கை கால் வாயின்னு எல்லா இடங்களையும் வெட்டிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இதனால சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த விமல் துடிதுடிக்க உயிரிழந்துட்டான். இந்த கொலை சம்பவத்தை நேர்ல பார்த்த பொதுமக்கள் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லிட்டாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து கொலையாளிகள் யாருன்னு கிராம மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். அப்ப கார்த்திக் பாண்டி, கண்ணன், பிரபாகரன் 3 பேர் பைக்ல வந்து விமலை வெட்டி போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க. இத வச்சு போலீசார் அந்த 3 பேரையும் வலை வீசி தேட ஆரம்பிச்சாங்க. கொலையாளிகள் எந்த வழியா தப்பிச்சு போனாங்கன்னு தெரிஞ்சுக்க பொன்மேனி பகுதியில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுல அந்த 3 பேரும் ரத்தம் படிஞ்ச சட்டையோட பைக்ல தப்பிச்சு போன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. அதை வச்சு கொலையாளிகள் 3 பேரும் ஆனையூர்ல பதுங்கி இருந்ததை கண்டுபிடிச்ச போலீஸ் நேரா சம்பவ இடத்துக்கு போயிட்டு அவங்கள கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. மதுரை பொன்மேனி பகுதியைச் சேர்ந்த ரவுடி விமல் மேல பல குற்ற வழக்குகள் இருக்கு. மது போதைக்கு அடிமையான விமல் ரோட்ல போறவங்க வர்றவங்க கிட்ட பிரச்சனை பண்றது, அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட வம்பிழுக்கிறதுன்னு அதையே அன்றாட குழப்பா வச்சிருந்திருக்கான். ஒரு வழக்கு விஷயமா சிறையில் இருந்த விமல் சமீபத்துல வெளியில வந்திருக்கான். அடுத்து சொந்த ஊர்ல இருந்தா தன்னை யாரும் வெட்டி கொன்னுருவாங்கன்னு பயந்து போன விமல் திண்டுக்கல்ல உள்ள ஒரு கிராமத்துல பதுங்கி இருந்திருக்கான். இந்த நிலையில பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு வந்திருக்கான் விமல். அன்னைக்கு ஃபுல்லா வீட்ல இருந்த விமல் மறுநாள் காலையில சம்மட்டிபுரம் பகுதியை நோக்கி மது போதையில பைக்ல போயிட்டு இருந்திருக்கான். அப்ப பாதி வழியில இவரோட நண்பர்களான கார்த்திக் பாண்டி, கண்ணன், பிரபாகரன் 3 பேரும் நின்னுகிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே பைக்கை நிறுத்தின விமல், டேய் நான் பெரிய ரவுடி, என்ன பார்த்து வணக்க வைக்காம திமிரா நின்னுகிட்டு இருக்கீங்க, நான் ஜெயில இருக்கும்போது ஏன் என்ன மனு போட்டு பார்க்க வரல அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் அந்த 3 பேர்கிட்டையும் மது வாங்கி கொடுக்க கேட்டு இருக்கான். அதுக்கு அந்த 3 பேரும் எங்க கிட்ட இப்ப பணம் இல்லைன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கடும் கோபமான விமல் அந்த 3 பேரையும் தாக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அடுத்த கொஞ்ச நேரத்துல மறுபடியும் சம்மட்டிபுரம் வந்த விமல், எனக்கு மது வாங்கி தரமாட்டேன்னு சொன்ன உங்களை நான் உயிரோடையே விடமாட்டேன், கூடிய சீக்கிரத்துல உங்க 3 பேரையும் தீர்த்து கட்டுவேன்னு மிரட்டி இருக்கான். இத கேட்டு பயந்து போன அவங்க, விமல் எப்பனாலும் நம்ம 3 பேரையும் கொலை பண்ணிடுவான், அதனால அவன் நம்ம கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவன் கதையை முடிச்சிடணும்னு முடிவு பண்ணி இருக்காங்க. அதுபடி விமலை கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கும்பல். அப்ப விமல் பொன்மேனி பகுதியில தனியா நின்னுகிட்டு இருந்தது தெரிய வந்திருக்கு. இதனால உடனே பைக்கை எடுத்துக்கிட்டு அங்க போன கும்பல் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து விமலை சரமாரியா வெட்டி கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா சிசிடிவி காட்சி மூலமா கொலையாளிகள் பதுங்கி இருந்த இடத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் கார்த்திக் பாண்டி, கண்ணன், பிரபாகரன் 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. LIC தீ விபத்தில் பெண் மேலாளர் உயிரிழந்த வழக்கில் பகீர் திருப்பம். பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு தீ விபத்து என நாடகம். மகன் கொடுத்த க்ளூவால் வெளிவந்த அதிர்ச்சி உண்மைகள். மேலாளர் தனது மகனிடம் போலீசுக்கு போன் செய் என பதற்றத்துடன் கூறிய போது திடீரென கட்டான செல்போன் அழைப்பு. திடீரென செல்போன் அழைப்பு கட்டானது ஏன்? அதன் பின்னணியில் யார்?
மேலாளர் கல்யாணிக்கு அலுவலகத்தில் நடந்த கொடூரம் என்ன? மதுரை மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதி வழக்கத்தை விட சனிக்கிழமை நைட்டு ஒரு பதற்றம் நிறைஞ்ச பகுதியா காணப்பட்டுச்சு. ஏன்னா அந்த ஏரியாவில் செயல்பட்டு வர்ற LIC ஆபீஸ்ல ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து தான் அந்த பதற்றத்துக்கே காரணம். அந்த ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை பார்த்துட்டு இருந்த ராமுங்கிறவரு கால்ல தீக்காயங்களோட ரோட்டுக்கு ஓடி வந்திருக்கார். அதை பார்த்து அதிர்ச்சியான மக்கள் சிலர் உடனடியா அவரை மீட்டு பக்கத்துல உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அடுத்து தகவல் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ்காரங்களும் தீயணைப்பு துறையினரும் நீண்ட நேரம் போராடி தீய அணைச்சிருக்காங்க. ஊழியர் ராம் தீ விபத்துல இருந்து நேக்கா வெளியேறி உயிர் பிழைச்சிட்டாருன்னு சந்தோஷப்பட்ட போலீஸ்காரங்க அந்த ஆபீஸுக்குள்ள போய் ஆய்வு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்க இருந்த ஒரு அறையில 55 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண் தீயில கருகி கறிக்கட்டையா கிடந்ததை பார்த்து போலீஸ்காரங்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி நின்று இருக்காங்க. அந்த பெண் வேற யாரும் இல்ல, அந்த ஆபீஸோட மேனேஜர் கல்யாணி. உடனடியா சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிற வேலையில இறங்குனாங்க போலீஸ். அப்போ தாய் கல்யாணி ஃபயர் ஆக்சிடென்ட்ல சிக்கி உயிரிழந்துட்டாருங்கிற செய்தியை கேட்டதும் மகன் லட்சுமி நாராயணன் பதறி அடிச்சிட்டு ஓடி வந்திருக்கார். பெத்து வளர்த்து ஆளாக்குன தாய் தீயில கருகி போய் கறிக்கட்டையா கிடந்த கோலத்தை பார்த்ததும் துடிதுடிச்சு போயிட்டாரு லட்சுமி நாராயணன். ஒரு வழியா கல்யாணியோட சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்ச போலீஸ் விசாரணையில இறங்குனாங்க. அலுவலகத்துல ஏற்பட்ட மின்கசிவால தான் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்குன்னு நினைச்ச போலீஸ் அந்த கோணத்துல விசாரணைய ஆரம்பிச்சாங்க. இதுக்கு நடுவுல கல்யாணியோட மகன் லட்சுமி நாராயணனுக்கு தன்னோட தாய் மரணத்துல பல சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா தீ விபத்து நடந்தப்ப ராமுவும் கல்யாணியும் மட்டும்தான் ஆபீஸ்ல இருந்திருக்காங்க. ஃபயரான சில நிமிடங்கள்லேயே வெளியே ஓடி வந்த ராம் கல்யாணி ஆபீஸ்க்குள்ள இருக்கிற விஷயத்த வெளியே இருந்தவங்க கிட்ட சொல்லி இருந்தா அவங்கள எப்படியாவது காப்பாத்தி இருக்கலாம். அவர் ஏன் கல்யாணி உள்ள இருக்கிற விஷயத்த யார்கிட்டையும் சொல்லல? இன்னொன்னு, கல்யாணி சடலமா கிடந்த அறை உள்பக்கமா தாழ்பால் போட்டிருந்ததோட சில ஆவணங்களும் கீழே சிதறி தீயில எரிஞ்சிருந்திருக்கு. இது எல்லாத்தையும் விட இந்த தீ விபத்து நடக்கிறதுக்கு 15 நிமிஷங்களுக்கு முன்னாடி தான் கல்யாணி லட்சுமி நாராயணனுக்கு போன் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லாம போலீஸுக்கு போன் செய்யுன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா பேசிட்டு இருக்கும் போதே அவங்களோட செல்போன் கட் ஆகி இருக்கு. அதுக்கு பிறகு லட்சுமி நாராயணன் மறுபடியும் போன் பண்ணப்ப கல்யாணியோட செல்போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் லட்சுமி நாராயணன் போலீஸ் கிட்ட சொல்லவே சந்தேக மரணம்னு வழக்கு பதிவு செஞ்ச திலகர் திடல் காவல்துறையினர் புலன் விசாரணையில இறங்குனாங்க. அதன்படி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்த ராம் கிட்ட நேர்ல போய் கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணப்பதான் அது விபத்து இல்லை கொலை அப்படிங்கிறது தெரிய வந்து எல்லாரையும் அதிர வச்சிருக்கு. அதுக்கு பிறகு ஆக்சிடென்ட் கேஸ மர்டர் கேஸா ஃபைல் பண்ண போலீஸ்காரங்க ராம கஸ்டடியில எடுத்து விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறதுக்கான முழு காரணமே தெரிய வந்துச்சு. சீனியர் மேனேஜரான கல்யாணி கடந்த மே மாசம் நெல்லையில இருந்து ப்ரமோஷன் கிடைச்சு மதுரையில உள்ள LIC அலுவலகத்துல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அதே அலுவலகத்துல 45 வயசான ராம் கடந்த 1.5 வருஷமா அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். இவரு சில டாக்குமெண்ட்ஸ்கள்ல ஃபோர்ஜரி வேலை பார்த்திருக்கிறதாகவும் டெத் கிளைம் பாலிசி கொடுக்காம வாடிக்கையாளர்களை அலைக்கழிச்சிட்டு இருந்ததா இவர் மேல அடுக்கடுக்கா நிறைய புகார்கள் வந்துட்டே இருந்திருக்கு. அவரால் பாதிக்கப்பட்டவங்க சிலர் மேனேஜர் கல்யாணி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க. உடனே அவங்க ராம கூப்பிட்டு எச்சரிச்சதோட அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி செக் பண்ணி இருக்காங்க. அதுல ராம் சில முறைகேடுகளையும் குளறுபடிகளையும் பண்ணி இருக்கிறதையும் பார்த்து கொந்தளிச்சு போன அவங்க சர்ற மாதிரியான கேள்விகளை கேட்டு இருக்காங்க. அது ராமுக்கு உச்சகட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப வந்துட்டு நமக்கே கண்டிஷன் போடுறாளேன்னு கல்யாணி மேல கொலை வெறியில இருந்திருக்கா ராம். இந்த போர்ஜரி வேலைய அவங்க உயர் அதிகாரிகள் கிட்ட சொல்லிட்டா வேலையே போயிடும்னு பயந்து சம்பவத்தன்னைக்கு ஊழியர்கள் எல்லோரும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பினதும் தான் முறைகேடு பண்ண ஆவணங்களை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிட்டு இருந்திருக்கான்.
அப்போ திடீர்னு அங்க வந்த கல்யாணி ஆவணங்கள் தீயில எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்ததும் ராம சரமாரியா கேள்வி கேட்டு திட்டி இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் பதற்றமான ராம் என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சபடியே நின்னுட்டு இருந்திருக்கான். அப்போ தன்னோட மகனுக்கு போன் பண்ண கல்யாணி உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணுடான்னு ஒரு வார்த்தை தான் சொல்லி இருக்காங்க. உடனே அவங்களோட போனை பிடுங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணவே 2 பேத்துக்கும் இடையில கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. அப்போ திடீர்னு அவங்க இருந்த அறையோட கதவை தாழ்பால் போட்டு கல்யாணியை கீழே தள்ளிவிட்டு அவங்க மேல பெட்ரோலை ஊத்தி நெருப்ப கொளுத்தி போட்டிருக்கான் ராம். அதுல அவங்களோட உடம்பு முழுக்க தீ மளமளன்னு பற்றி எரிஞ்சிருக்கு. அந்த தீ ராமோட கால் பகுதியிலையும் லேசா பட்டதால அங்க இருந்து தப்பிச்சு வெளியே ஓடி வந்த ராம் அங்க இருந்த மக்கள் கிட்ட திடீர்னு ஃபயர் ஆகிடுச்சுன்னு சொல்லி இருக்கான். அப்போ அங்க இருந்த சிலர் உள்ள வேற யாராவது சிக்கி இருக்காங்களான்னு கேட்டதுக்கு யாரும் இல்ல, நான் மட்டும்தான் தனியா இருந்தேன்னு பொய் சொல்லி இருக்கான். விசாரணையில ராம் ஒண்ணு விடாம வாக்குமூலத்துல சொல்லவே அவன் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. முகமூடி அணிந்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்த மர்ம கும்பல். வீட்டில் இருந்த மாமியார் மற்றும் இளம் பெண்ணை சரமாரியாக கத்தியால் குத்தி கொன்ற கொடூரம். கொலையாளிகளை பிடிக்க முடியாமல் திணறி வந்த போலீஸ் 1.5 மாதத்திற்கு பின் சிக்கிய மருமகளை கஸ்டடியில் எடுத்த போலீஸ். மாமியாரை கொலை செய்தது ஏன்? பின்னணி என்ன? ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி முகமூடி அணிஞ்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஒரு கும்பல் வீட்டில இருந்த மூதாட்டி சாவித்திரி தேவி மற்றும் அவங்களோட மகள் பிராஞ்சலிய சரமாரியா கத்தியால குத்தி இருக்காங்க. சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த 2 பேரும் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. இத பார்த்த அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அந்த 2 பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க சாவித்திரி தேவி உயிரிழந்துட்டாங்க. மகள் பிராஞ்சலி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் யார் இந்த கொலையை செஞ்சது, எதுக்காக இந்த கொலை நடந்துச்சுன்னு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுல போலீஸுக்கு எந்த ஒரு துப்பம் கிடைக்கல. சாவித்திரி தேவி வசிச்சுக்கிட்டு இருந்த கிராமத்துல பெரிய அளவுக்கு சிசிடிவி இல்ல. இதனால கொலையாளிகளை பிடிக்க முடியாம போலீஸ் திணறிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து சாவித்திரி தேவியோட சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க செல்போனை ஆய்வு செஞ்சிருக்காங்க போலீஸ். அப்ப மருமகள் சோனி குமாரி அடிக்கடி லக்கிராஜ்ங்கிற நபருக்கு போன் பண்ணி இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு 50,000 ரூபாய் பணத்தை சோனி குமாரி அனுப்பி வச்சிருந்ததும் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால சோனி குமாரி கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க போலீஸ். எதுக்கு லக்கி ராஜுக்கு 50,000 ரூபாய் அனுப்பி வச்சிருக்கீங்க, இந்த பணம் யாருடையதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப சோனி திருன்னு முழிச்சிருக்காங்க. இதனால அவங்கள கஸ்டடியில் எடுத்த போலீஸ் கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் பல பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கு. பீகார் நவாடா பகுதியில் உள்ள ராஜேந்திர நகரை சேர்ந்தவங்க சாவித்திரி தேவி. சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்களோட மகனுக்கு சோனி தேவிங்கிற பெண் கூட கல்யாணம் ஆகி இருக்கு. கல்யாணமான நாட்கள்ல இருந்தே சாவித்திரி தேவி தன்னோட மருமகளை ரொம்ப சித்திரவதை பண்ணி இருக்காங்க. மகனோட சம்பள பணத்துல பாதி காசை அவங்களே எடுத்து செலவுக்கு வச்சுப்பாங்களாம். மருமகள் சோனி தேவிக்கு 1 ரூபாயை கூட கொடுக்க மாட்டாங்களாம். மாமியாரோட இந்த செயல் மருமகள் சோனி தேவிக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கடுத்து இப்ப குடியிருக்கிற வீட்டை தன்னோட கணவர் பெயருக்கு மாத்தி தர சொல்லி மாமியார் சாவித்திரி தேவி கிட்ட கேட்டிருக்காங்க சோனி தேவி. அதுக்கு மாமியார் அவன் பேர்ல வீட்டை எழுதி வச்சு நீ சொகுசா வாழலாம்னு ஆசைப்படுறியான்னு திட்டி இருக்காங்க. அந்த வீட்டால குடும்பத்துக்குள்ள அடிக்கடி பிரச்சனையும் ஏற்பட்டு இருக்கு. இதுக்கிடையில சாவித்திரி தேவி வேறொரு நபருக்கு அந்த வீட்டை விற்க முயற்சி பண்ணி இருக்காங்க.
மாமியாரோட இந்த செயலை பார்த்து கடும் கோபமான சோனி தேவி சாவித்திரி தேவியை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காக தன்னோட உறவுக்கார இளைஞர் லக்கி ராஜுக்கு 50,000 ரூபாயை கூலியா கொடுத்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு சாவித்திரி தேவியும் அவங்களோட மகளும் வீட்டுல இருந்திருக்காங்க. அப்ப லக்கி ராஜும் அவரோட நண்பர்களும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து 2 பேரையும் சரமாரியா குத்தி இருக்காங்க. இதுல சாவித்திரி தேவி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. மகள் ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை பிரிவுல இருக்காங்க. இந்த சம்பவத்தை கேட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் மருமகளோட செல்போனை ஆய்வு பண்ணி எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்டு சோனி தேவி, லக்கி ராஜ் உள்ளிட்ட நபர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கழுத்தறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடந்த மருமகள் வியாபாரத்துக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய மாமியாருக்கு ஷாக். வீட்டில் தனியாக இருந்த ஆசிரியையின் கழுத்தை அறுத்து துடிதுடிக்க கொன்றது யார்? கொலையாளி சிக்கினானா? நடந்தது என்ன? காலங்காத்தாலேயே வியாபாரத்துக்கு போன மாமியார் மதியம் 1 மணிக்கு மேலதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. விடிய காலையிலேயே கடைக்கு போயிட்டு ரொம்ப பசியோட வீட்டுக்கு வந்தவங்க வாசல்ல காலடி எடுத்து வச்சதுமே சோனின்னு மருமகளோட பேரை சொல்லிக்கிட்டே தான் உள்ள போயிருக்காங்க. ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு எடுத்து வைன்னு கத்தி சவுண்டு விட்டோம். சோனி கிட்ட இருந்து எந்த பதிலுமே வரல. என்னடா சத்தத்தையே காணோம், எங்க போயிட்டான்னு தேடின மாமியார் நேரா கிச்சனுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க கழுத்தறுக்கப்பட்ட நிலையில மருமகள் சோனி இறந்து கிடந்ததை பார்த்து அவங்களுக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்னு போயிருச்சு. உடனே பக்கத்து வீட்டுக்காரங்களையும் சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டு விஷயத்தை சொல்லி இருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. கொடூரமா கிடந்த சோனியோட சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து என்ன ஏதுன்னு விசாரிச்சாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் மதர்பாரி கிராமத்தில் இருக்கிற அந்த வீட்டுல சோனி தன்னோட கணவர் உமாசங்கர், மாமனார், மாமியார் கூட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. மாமனாரும் மாமியாரும் காலங்காத்தாலேயே வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. அதனால வீட்டுல கணவனும் மனைவியும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸோட சந்தேக பார்வை கணவன் உமாசங்கர் பக்கம் திரும்பிச்சு. மனைவி கூட ஏற்பட்ட சண்டையில கணவன் தான் சோனி கழுத்தை அறுத்து கொலை பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் எழவே விசாரணையை தொடங்கினாங்க. அப்போ உமாசங்கர் வீட்டுல இல்ல. ஏற்கனவே அவர் மேல போலீஸுக்கு டவுட் இருந்த நிலையில உமாசங்கர் காணாம போனது அவர் மேல இருந்த சந்தேகம் அதிகமாகி இருக்கு. அடுத்தது அவரை பிடிச்சு விசாரிச்சப்பதான் சோனிக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரிய வந்துச்சு. பாஜக நிர்வாகியா இருக்கிற உமாசங்கர் அடிக்கடி கட்சி சம்பந்தமா வெளியூருக்கு போயிருவாரா. வெளியூர் போயிட்டு வந்ததுமே நான் வெளியூர் போற நேரம் நீ வேற யார்கிட்டயோ பேசி பழகிக்கிட்டு இருக்கன்னு சொல்லி மனைவி கிட்ட சண்டை போடுவாரா. அதே கிராமத்துல உள்ள தனியார் பள்ளியில டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சோனி ஸ்கூல்ல இருந்து எப்பயாவது லேட்டா வந்தாலும் சரமாரியா தாக்கி சித்திரவதை பண்ணி இருக்கான். கடந்த சில மாசமாவே சோனிக்கும் உமாசங்கருக்கும் இடையில தகராறு நடந்துகிட்டு இருந்ததா சொல்லப்படுது. மனைவியோட நடத்தையில சந்தேகப்பட்டு அவங்கள அடிச்சு உதைச்சி கொடுமைப்படுத்தி இருக்காரு. அதனால கடந்த 1 மாசத்துக்கு முன்னாடி கூட சோனி கோயிச்சுக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. 2-3 நாளைக்கு அப்புறம் உமாசங்கரோட பெற்றோர் தான் மருமகளை சமாதானப்படுத்தி மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இப்படியே சண்டையும் சச்சரவுமா போய்கிட்டு இருந்த நிலையில சம்பவத்தன்னைக்கு காலையிலையும் மனைவி சோனியோட நடத்தையில சந்தேகப்பட்டு உமாசங்கர் சண்டை போட்டிருக்காரு. அப்போ சோனி ஒன்னு சொல்ல உமாசங்கர் ஒன்னு சொல்லன்னு 2 பேருக்கும் நடுவுல பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அப்போ திடீர்னு ஆவேசமடைஞ்ச உமாசங்கர் வீட்டுல இருந்த கத்தியை எடுத்து மனைவியோட கழுத்தை அறுத்து கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். விசாரணையில கணவன் உமாசங்கர் தான் கொலையாளிங்கிறத கண்டுபிடிச்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல தள்ளிட்டாங்க. மனைவி மேல ஏற்பட்ட சந்தேகத்தால ஒரு குடும்பமே சிதஞ்சி சின்னா பின்னமாகிருச்சு.
வயல்வெளியில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்த விவசாயி. சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய போலீஸ். சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் நம்பரை வைத்து மனைவியிடம் விசாரணை மேற்கொண்ட போலீஸ். அடுத்தடுத்த விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல். விவசாயி கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? அதிகாலை நேரம். வயல்வெளிக்கு வேலைக்கு வந்திருக்காங்க கிராம மக்கள். அப்ப சுமேர் சிங்ங்கிற நபரோட சடலம் கழுத்தறுக்கப்பட்ட நிலையிலோ தலை சிதஞ்ச நிலையிலோ கிடந்திருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. சுமேர் சிங்கிற்கு யார் கூடயாவது முன்பகை இருக்கா, நிலம் தொடர்பான பிரச்சனையால அவர் கொலை செய்யப்பட்டாரான்னு உறவினர்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். ஆனா அதுல எந்த ஒரு துப்பம் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த கிராமத்துல உள்ள சிசிடிவி காட்சிகளை எடுத்து ஆய்வு பண்ணியிருக்காங்க போலீஸ். அதுல சுமேர் சிங் நைட்டு நேரத்துல தன்னோட நிலத்துக்கு தூங்க போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அதே மாதிரி சுமேர் சிங் வீட்ல இல்லாத நேரத்துல அவரோட வீட்டுக்கு 2 பேர் வந்து போன காட்சிகளும் பதிவாகி இருந்திருக்கு. இந்த சிசிடிவி காட்சியை பார்த்து சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் ரேணுகா தேவியை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. உங்க கணவர் வீட்ல இல்லாத நேரத்துல உங்க வீட்டுக்கு வந்த 2 பேர் யாரு, அவங்க எதுக்கு அன்டைம்ல உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னு கேட்டு இருக்காங்க. அதுக்கு ரேணுகா 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி இருக்காங்க. ஆனா இத நம்பாத போலீசார் ரேணுகா தேவியோட செல்போனை எடுத்து ஆய்வு பண்ணி இருக்காங்க. அதுலதான் சுமேர் சிங் எதுக்காக கொலை செய்யப்பட்டாருன்னு எல்லா உண்மையும் தெரிய வந்துச்சு. சுமேர் சிங் விவசாய வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. மனைவி ரேணுகா தேவி எந்த ஒரு வேலைக்கும் போகாம வீட்ல இருந்திருக்காங்க. ரேணுகா தேவியும் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த மால்தி தேவிங்கிற பெண்ணும் நீண்ட நாட்களாவே தன்பாலின உறவுல இருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயம் சுமேர் சிங்கிற்கு தெரியல. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி சுமேர் சிங் விவசாய வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப மனைவி ரேணுகா தேவி மால்தி தேவியோட தனிமையில இருந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச கணவன் மனைவியை போட்டு சரமாரியா தாக்கி நீ லெஸ்பியனான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ரேணுகா எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரையும் உட்கார வச்சு பேசின சுமேர் சிங், இனிமே நீங்க 2 பேரும் பேசக்கூடாது, அதே மாதிரி ரேணுகா தேவியை பார்க்க வீட்டுக்கும் வரக்கூடாதுன்னு மால்தி தேவி கிட்ட சொல்லி இருக்காரு சுமேர் சிங். அதுக்கு சரின்னு சொன்ன 2 பேரும் கொஞ்ச நாட்கள் பேசாம இருந்திருக்காங்க. ஆனா பழைய நினைவுகளை மறக்க முடியாம இருந்த நபர்கள் மறுபடியும் பேச ஆரம்பிச்சு சுமேர் சிங்கிற்கு தெரியாம அடிக்கடி தனிமையில இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இத தெரிஞ்சு கடும் கோபமான சுமேர் சிங் மனைவி ரேணுகா தேவியை போட்டு கண்மூடித்தனமா அடிச்சிருக்காரு. இதனால கடும் கோபமான ரேணுகா தேவி மால்தி தேவி கூட சேர்ந்து கணவனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. அதுக்காக கூலிப்படை தலைவனான ஜிதேந்திர குப்தாவுக்கு 60,000 ரூபாய் பணம் கொடுக்கிறதா பேச்சுவார்த்தை நடத்தின ரேணுகா தேவி முதற்கட்டமா 8,000 ரூபாய் பணத்தை கொடுத்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு சுமேர் சிங் தன்னோட விவசாய நிலத்துக்கு உறங்க போயிருக்காரு. இந்த விஷயத்தை ஜிதேந்திர குப்தாவுக்கு போன் பண்ணி சொல்லி இருக்காங்க ரேணுகா தேவி. இத கேட்டு தனது கூட்டாளிகளோட அந்த விவசாய நிலத்துக்கு போன ஜிதேந்திர குப்தா கும்பல் சுமேர் சிங்கை போட்டு சரமாரியா தாக்கி இருக்காங்க. அடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து அவரோட கழுத்தை கொடூரமா அறுத்து இருக்காங்க. அதுக்கடுத்து சுத்தியலை எடுத்து சுமேர் சிங்கோட தலையில பல முறை அடிச்சு துடிக்க துடிக்க கொன்னுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. ஆனா சிசிடிவி காட்சிகள் மூலமாவும் செல்போன் மூலமாவும் உண்மையை கண்டுபிடிச்ச போலீஸ் ரேணுகா தேவி, மால்தி தேவி, ஜிதேந்திர குப்தா ஆகிய 3 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. தலைமறைவா இருக்கிற மற்ற நபர்களை போலீசார் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில்.
நிகழ்தகவு.